பூமி, முத்தழகு, சரவணன் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ முத்தழகு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நமக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் முத்தழகு பயந்துட்டுருக்க? கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னை நீ நம்பு. என்றைக்குமே நீ, நான், சரவணன் 3 பேரும் தான் சேர்ந்து வாழ்வோம். இதில் அந்த அஞ்சலிக்கு இடமே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எந்த சூழ்நிலையும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நீ என்னை நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு பூமி. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு வேளை தப்பாக ஏதாவது நடந்திருந்தா கூட கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருப்பேன். நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இங்கே பாரு முத்தழகு, ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்படி போட்டு உன்னை குழப்பிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. அஞ்சலி, ரெச்சினா 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. மீனாட்சியை தூக்கிட்டு, அம்மா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீ ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? குழந்தை அவனோடது, அப்போ அவனோட டிஎன்ஏ தானே வரும், நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெச்சினா சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காத, சரியா? மீனாட்சி முத்தழகு பூமியோட குழந்தை, அதனால் டிஎன்ஏ டெஸ்ட்டு எல்லாமே கண்டிப்பாக உனக்கு சாதகமாக தான் வரப்போகுது. நீ தான் பூமியோடு சேர்ந்து வாழப்போகிற, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ரெச்சினா சொல்கிறாங்க. அம்மா உண்மையாவா? கண்டிப்பாக அதான் நடக்கும், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க. போனோடனே டாக்டரை பார்க்குறாங்க. அப்போ தானே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஒளிஞ்சிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் சரவணோட பிளட்டு தான் எடுக்கணும், மீனாட்சி இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க. வந்தோடனே பூமி, முத்தழகு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போது குழந்தைய வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கேட்குறாங்க. இல்லை நானும் உள்ளே வருவேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. நீங்களாம் வேண்டாம், இங்கே நர்ஸ் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் குழந்தைய மட்டும் கொடுங்க, நாங்கள் பிளட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க. ஆனால் பிளட் எடுக்கவே இல்லை. அடுத்தது சரவணனை கூப்பிடுறாங்க. வாங்க, நாங்கள் வேக்சின் போடணும், நானும் வருவேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வேண்டாம், நாங்கள் நர்ஸை வச்சே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு பிளட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சிட்டோடனே ரிசல்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. 2 பேருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக